மக்களே நிஷா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. நிஷாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக படுத்துருக்கா. நிஷா ஹாய் சொல்லு. வீட்டுக்கு வரோம் மூஞ்சில பார்த்தீங்களா சிரிப்பை. கொஞ்சம் பேசு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம அன்னதானம் பண்ண போகிறோம், அது சொல்லிடு சீக்கிரமா. இந்த வாரத்தில் அன்னதானம் பண்ணோம். பேசுடி. அப்படி என்னடி மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க? நானே மூஞ்ச கழுது நான் பல நாள் வச்சு பார்க்குற மாதிரி. நான் நல்லா ஆயிட்டேன். நிறைய பேர் எனக்காக வேண்டி இருந்தேன். நான் கடவுள்கிட்டலாம் வேண்டியிருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது சிஸ்டர்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னென்னு எதனால் என்ன இதுன்னே தெரியல, எதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா வந்து இன்றைக்கி தான் காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வேலை செய்ய முடியாது. அத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்க ஓகே. நிஷா வந்து நல்லா சூப்பராக ஜம்முன்னு படுத்துருக்கா ஃபேனு காற்றுல. என்ன நிஷா ஹாப்பி தானே? ஆமாம். பாப்பா இங்கே இருக்கா. தர்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். மதியானம் சாப்பாடெலாம் இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. ஆமாம், மருமக சமைச்சு கொடுத்து தான் இப்போ எல்லாம் அம்மா எங்கள் அம்மா சாப்பிட்ருக்கு. இன்றைக்கி இனிமேல் எங்கள் அம்மா சமையல் தான் நிஷா சாப்பிட போகிறேன். மருமக கையால தான் மாமியார் சாப்பிடணும். இப்போ மாமியார் கையில் மருமக சாப்பிடுவாங்க. சரி, எங்கள் அம்மா நீட்டாக சமைச்சு கொடுப்பாங்க அதெல்லாம். சரி ஓகே பாய். நிஷா இன்னும் ஒரு 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் தையல் இன்னும் பிரிக்கலை. தையல் பிரித்தோன்னே சனிக்கிழமை தான் வர சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்துலேருந்து நிஷா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.